எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிசிடிவி கேமரா, தவா, கியூஷன், சி ப்ளஸ் இது மாதிரி கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதில் ஐபி கேமராஸும் சரி, ஹெச்டி கேமராஸும் சரி, இந்த கேமராஸில் ரோஸ் கலர் ஷேடு, அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஷேடு, மேலே அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் ரோஸ் கலர் ஷேட் இருக்கு இல்லைங்களா? அதே இமேஜ் வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் குவாலிட்டி தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நான் பண்ண போகிறேங்க. ஃபுல்லாக வந்து போர்டு லெவலில் நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணுறது, என்ன காம்பனண்ட் மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தவா பிராண்டில் ஐபி கேமரா ஒன்று சர்வீஸ்க்கு வந்துருக்கு. அந்த கேமராவில் தான் வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து இந்த கேமராவில் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். முழுசாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேமரா டூம் ஓப்பன் பண்ணுங்க. கேமரா டூம் ஓப்பன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, லென்ஸு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐஆர் கட் ஃபில்டர் இருக்கிற இடங்க அது. சரிங்களா? அந்த இடத்த அந்த அதில் வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்து அந்த ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டர் கையோட வெளியே வந்துடும். நமக்கு கை கிடைச்சிடும். அதை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஃபில்டர் போடணும். அது பேர் என்னன்னா ஐஆர் கட் ஃபில்டர்னு. இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஃபில்டர் தான். இந்த ஃபில்டர் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் அவைலபிள் கிடைக்குது. இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்கிராப்பில் இருக்கிற கேமராஸ் போர்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கிற போர்டு எடுத்து நீங்கள் பண்ணிடலாம். இந்த கட் ஃபில்டர் மாத்திரக்கு முன்னாடி வந்து இருக்கிற வியூங்க இது. இந்த வியூ வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரோட் ஷேடு வந்து இதில் வந்துட்டு இருக்கு பாருங்க. மேலே பார்க்கும்போது அந்த ரோட் ஷேடு வரல, அந்த இது டோர் பார்க்கும்போது மட்டும் அந்த ரோட் ஷேடு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த டிஃப்ரென்ஸ்க்காக இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன். பின்னாடியே பாருங்க, அந்த ஐஆர் கட் ஃபில்டர் மாற்றணுன்னு எப்படி வந்து அந்த ஃபில்டர் கனெக்ட் பண்ணும்போது கலர் வந்து ஒரிஜினல் கலர் வருது, ஃபில்டர் எடுக்கும்போது எப்படி வந்து ரோஸ் ஷேடு வருது அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்க. இந்த வீடியோவில் பின்னாடியே வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் கீழே இருக்கிற அந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. ஃபில்டர் எடுக்கும்போது ரோஸ் ஷேடு வருது, ஃபில்டர் வைக்கும்போது கலர் வரும். இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து மெயின் ரீசனே வந்து அந்த கட் ஃபில்டர் மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்.